Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேனலோட டே 17 வந்துட்டோம். நம்ம டே 17 போக போகிற லொக்கேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் தான். இந்த இடத்துல வந்து எப்போவுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும், வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு டைமில் நம்ம போனோம்னா 7 o'clock டைமில் நம்ம போனோம் அப்படின்னா வண்டி வந்து நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்குமா. அப்போ அந்த வண்டியில் இருக்க லைட்ஸ் எல்லாம் வச்சு போகும்போது நம்ம ஒரு மோஷன் பிளர் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணால் ஃபோட்டோ சூப்பராக வரும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, நான் வந்து காலையிலேருந்து செம்ம அலைச்சல், அப்படியோ இப்படியோ அலைஞ்சு 7:30 போக முடியல. நான் வந்து 11:30 தான் போனேன். 11:30 போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே சில சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் நான் நைட்டு ஒரு 1 o'clock வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டே 17 வந்திருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா டிஎல்எஃப் ஐடி பார்க். டே 17 வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்டா போச்சு. ஏன்னா மார்னிங்ல இருந்து அங்க போய் இங்க சுத்தி என்னால வந்து எடுக்கவே முடியல. ஸோ நான் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நைட்டு கிளம்பி வந்திருக்கேன். டிஎல்எஃப் ஐடி பார்க்ல வர வண்டியை வந்து மோஷன் பிளர்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ அது பண்ணலாம் வாங்க, நான் பண்றேன், நீங்க பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். செட்டிங்கை போட்டுருவோம் முதல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த கேமரா அண்ட் லென்சஸ் ஃபால்ட் அப்படின்னு வருது. ஸோ எப்பயாச்சும் இப்படி நடக்குமா இல்லை எப்பவுமே இப்படி நடக்குமா எனக்கு தெரியல. எப்போ என்ன சேலஞ்ச் வந்தாலும் ஏதாவது ஒரு கொடுமை வந்து ஏதாவது ஒரு வஸ்தான விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து கேமரா தான் சரியில்லை, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு சர்வீஸ் விட்டு என்ன பிரச்சனை சரி பண்ணிடலாம். நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம வந்து மனசை தளர விடாமல் ஃபோனில் எடுக்கலாம். ஃபோனில் வந்து மோஷன் பிளர் ட்ரை பண்ணலாம். ஆனால் மோஷன் பிளர் அப்படின்னும் போது வந்து நிறைய வண்டி வரும்போது அந்த லைட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு வண்டியை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே லைட்டாக பிளர்ரான மாதிரியும் இந்த இது வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன மாதிரியும் ஃபாஸ்ட்டாக போகும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஓகே டிஎல்எஃப்ல தான் இருக்கும், டிஎல்எஃப்ல வந்து அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா ஜென்ரலாக வந்து டிஎல்எஃப் வந்தாலே வந்து எப்பவுமே ரொம்ப டிராஃபிக்காக தானே இருக்கும். அதனால நான் நினச்சி வந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. காலியான ரோடு, வண்டியே வரவே இல்லை. சும்மா ஒரு வண்டி, அதுவும் பைக்கு, அவனும் 20ல் தான் போய்கிட்டு இருக்கான். எல்லாம் என் நேரம். நம்ம வந்து அந்த ரைட் லொக்கேஷன், அந்த ரைட் வண்டி வரும்போது நம்ம அதுக்கு அந்த சொல்கிறேன், நம்ம வந்து அந்த டைம் வரும்போது நம்ம அந்த டைமுக்காக வெயிட் பண்ணலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபோட்டோ மாதிரி. வண்டியே வரவே இல்லை. இன்னைக்கு என்ன தேர்ஸ்டே தானே, இன்னைக்கே வண்டியே வரல. இன்னைக்கு தேர்ஸ்டேவா? வெட்னஸ்டே. இன்னைக்கு வெட்னஸ்டே தான், ஆனால் என் வண்டியே வரலன்னு தெரியவே இல்லை. லாரி நல்லாவே வரல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வண்டி வரல. அப்படி வண்டி வந்தாலும் எடுக்கிற பிக்சர் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கே பிடிக்கல, அப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்?
ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து காலிலேருந்தே வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன்னா வேறு வேலை அப்படியே மாட்டிக்கிட்டேன் ஃபுல்லாக. என்னால் இன்றைக்கி எடுக்கவே முடியாது அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே பயந்துட்டு நம்ம பரவாயில்ல நைட்டு வந்து எடுத்துகிட்டு நடுராத்திரி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து நைட்டு 12 நைட் ஒரு 11-12 நம்ம வந்து வெளியில் வரோம் அப்படின்னா நம்ம கேமரா தனியாக கொண்டு வந்தால் யாராச்சும் பிடுங்கிட்டு போயிடுவாங்களான்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ தான் வந்து கரெக்டாக என்னோடய தங்கச்சி வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தா டகால்னு அவளை பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டேன். அதனால தான் வந்து இப்போ ஃபோனில் அவள் எடுத்துகிட்டு இருக்கா, நான் வந்து அவளோட ஃபோனில் அழகாக எடுத்துன்னு இருக்கேன். கடவுள் வந்து கொஞ்சோண்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஐயோ முடியலையே, வண்டி வர மாட்டேன். இல்லை வண்டி வர நேரத்தில் நான் பேசுகிறேன், அப்போ சொயின்னு வண்டி போயிடுது. ஸோ நமக்கு வந்து மோஷன் பிளர் மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இது வந்து பக்கா ஒரு மோஷன் பிளர் பிக்சர். வா அப்படிலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெற்றிகரமாக நம்ம சேனலோட டே 17 நம்ம பண்ணி முடிச்சாச்சு. டே 17 தான் ரொம்ப தடையான டேவாக இருந்துச்சு. நான் காலிலேருந்து என்னால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் இப்போ கேமரா வேலை செய்யலை. அதனால வந்து கொஞ்சம் ஒரு வஸ்டான டே மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு முதல் வேலையாக போயிட்டு கேமரா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அந்த லென்ஸஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் ஹரிணி.